ஓம் சாய்ராம். நாம் எதிர்கொள்ளும் தாமதங்கள் பாபா நம்மை காக்கும் தருணங்களா? அதாவது ஷீரடியில பாபா ஒரு பழைய சிதைந்த மசூதியில வசிச்சுட்டு வந்தாரு. அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தது. தரை பார்த்தோம் அப்படின்னா குழிகளோட இருந்தது. கூரை எப்போ விழும் அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில இருந்தது. ஆனாலும் பாபா அமைதியா அங்கேயே தங்கியிருந்தாரு. ஒரு நாள் பாபா சில பக்தர்களோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. திடீர்னுட்டு அவர் பயங்கர கோபத்தோடு, "நிறுத்துங்க! கொஞ்ச நேரம் அங்கேயே காத்திருங்க" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாரு. யார்கிட்ட அந்த வார்த்தைய பாபா பேசினாரு அப்படின்னு பக்தர்களுக்கு புரியல. ஆனா பாபா அமைதியா உணவ சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சில நிமிடங்கள்ல அவர் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போனாரு. பக்தர்களும் அவரை பின்தொடர்ந்தாங்க. அவங்க வெளியில வந்த உடனே அந்த மசூதியுடைய கூரை அவங்க இருந்த இடத்திலேயே கீழே விழுந்து இடிஞ்சு விழுந்தது. அப்போதான் பக்தர்கள் என்ன அப்படின்றதையே உணர்ந்தாங்க. பாபாவுடைய ஒரு வார்த்தை, ஒரு எச்சரிக்கை அவங்களுடைய உயிரை காப்பாத்தித்து. இங்க பாபா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நாம பல நேரங்கள்ல பாபாவுடைய செய்கைகளை புரிஞ்சுக்க முடியாம இருக்கோம். சில சமயம் அவர் நம்மள தடுத்து நிறுத்துறாரு, சில சமயம் வழிய மாத்துறாரு, சில நேரங்கள்ல தாமதப்படுத்துறாரு. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நாம நினைப்போம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, பாபா எப்பவும் நம்மள காப்பாத்திட்டு தான் இருக்காரு. நாம பார்க்குற ஒவ்வொன்னுத்திலும் பாபா இருக்காரு. நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு சம்பவமும் அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். பாபாவுடைய வார்த்தைகளையும், வாழ்க்கையில வர தடை மற்றும் தாமதங்களையும் நம்பிக்கையோடு ஏத்துக்கணும். அது எல்லாம் நமக்கான பாதுகாப்பு, நமக்கான நன்மை. நன்றி. ஜெய் சாய்ராம்.